தாமதம் அடைந்தாலும் செயலிழக்கும் பொழுது கனமழை பொழிவை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்கு கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம். மழை விலகவில்லை, மழை உறுதினு சொல்லியிருந்தோம். அது அந்த மழை தான் இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நிகழ்வானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து காலையில கொஞ்சம் நெருங்கி வந்துருச்சு. இப்போ 100 கிலோமீட்டருக்கு போனிச்சு மாலை, இப்ப 90 கிலோமீட்டர் கொஞ்சம் நெருங்கி வந்துருக்கு. இப்படித்தான் அங்கும் இங்கும் வடக்கும் தெற்கும் கிழக்கு மேற்குமாக சென்னை, செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கரையை ஒட்டி நகர்ந்து கொண்டிருக்கு. சற்று தொலைவிட தொடர்ந்து ஒரே இடத்துல நாள் முழுவதும் மழைப்பொழிவை கொடுக்காது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னையில காலையில திருவள்ளூர்ல மழைப்பொழிவை கொடுச்சு, அப்புறம் சென்னை மழைப்பொழிவு கொடுச்சு, அப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டை சேர்த்து கொடுச்சு. இப்ப மாலை ஓய்ந்து இருந்துச்சு, அப்ப திருவள்ளூர்ல மழைப்பொழிவு கொடுத்துருந்துச்சு. இப்போ மீண்டும் சென்னைக்குள்ள மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. குறிப்பாக பெரும்பாலும் மழை தொடங்கிருச்சு. திருவள்ளூர்லயும் தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டே இருக்கு. இப்போ இந்த நிகழ்வு அதிகபட்சமா தெற்கே இன்றைக்கும் நாளைக்கும் செங்கல்பட்டு வரைக்கும் தான் போகும். செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம், வடக்கே திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வரைக்கும் தான் போகும். இதுக்குள்ளேயே வட்டமடித்துக் கொண்டே மழைப்பொழிவை மாற்றி மாற்றி இடத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும். இதுல ஒரு மணிக்கு 1 சென்டிமீட்டர் வீதம் கொடுக்கும். சில இடங்கள்ல ஒட்டுமொத்தமா ஒரு 10 சென்டிமீட்டர் கொடுத்தோன்னா மீண்டும் வேற இடத்துக்கு போயிட்டு மீண்டும் வந்து மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனா மழைப்பொழிவு ஒரு நாள் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஆனால் பாதிப்பு இல்லாத தொடர்ச்சியான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த 3 மாவட்டங்களுக்கும்.